சபதம் எடுத்து ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருந்ததை போல நாம் உறுதியாக இருந்து மே மாதம் 19ஆம் தேதி வாக்களித்து வெற்றி விழா நடத்த வேண்டுமானால் உறுதியாக இருக்க வேண்டும். தப்பு தேடி வேறு வந்தால் அவர் வந்தால் நாடு நாசமாய் போய்விடும். ஆகவேதான் அந்த முறையில் இந்த கொள்கை அடிப்படையில் நாம் சேர்ந்திருக்கிறோம். ஆட்சிக்கு வரட்டும். வைகோ அவர்களை பொறுத்தவரையில் எனக்கு சிறு வயசிலிருந்து நன்றாக தெரியும். கோபப்படுவார் என்பது வாஸ்தவம். ஆனால் யாரின் மீதும் நான் அவருக்கு எதிராகவும் இருந்திருக்கிறோம், ஆதரவும் இருந்திருக்கிறோம். எல்லா நேரத்திலும் எந்த முறையிலும் வன்மம் என்பது கிடையாது. அவர் நல்லவர். அந்த முறையில் இப்படி சேர்ந்திருப்பது பாராட்டுக்குரியது. நிச்சயமாக முதல்வர் என்பது முடிவெடுத்திருக்கிறோம். ஒரு மாற்று அரசியலை கொண்டு வருவதற்கு நாம் அனைவரும் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும். அது உறுதியாக இருக்க வேண்டும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் அனைவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மறவிடாமல் திறக்க வேண்டும். திமுகவையும் அண்ணா திமுகவை நிறைவேற்றி விட வேண்டும். திமுகவை வராமல் தடுக்க வேண்டும். மக்கள் நல கூட்டணியும் தேமுகவும் கொண்ட கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்பதற்கு அனைவரும் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த கூட்டணி சார்பில் என்னுடைய முதல் பிரச்சாரம் இந்த கோவில்பட்டில் ஆரம்பிக்கிறது என்னுடைய பெருமையாக நினைக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய அண்ணன் வைகோவுடைய சொந்த மண் இந்த கிராமத்தில் இந்த பகுதியில் ஆரம்பிக்கிறது என்னுடைய பெருமையாக நினைக்கிறாங்க. வருகின்ற மே 23ஆம் தேதி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய கேப்டன் அவர்கள் பதவியேற்கும் நாள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக பொறுப்பேற்க இருக்கும் அண்ணன் வைகோ அவர்களையும் விடுதேசத்தினுடைய தலைவர் என்னுடைய சகோதரர் தோல் திருமாவளவர்கள் தமிழகத்தினுடைய பகுதி அமைச்சராக கண்டிப்பாக முத்தரசு சரி இரண்டு பேரும் கட்சியில கண்டிப்பாக உள்துறை உள்ளாட்சி சரி நிதி அமைச்சர் கண்டிப்பாக உங்கள் கட்சியில் கிடைக்கும். சென்னையில் ஜார்ஜ் கோட்டையில் நம்முடைய தேசிய கொடி உங்கள் முன்னாடி மக்கள் முன்னாடி நம்முடைய கேப்டன் கண்டிப்பாக கொடியேற்றுவார். அன்னைக்கு எனக்கு இந்த கூட்டத்தில் ரொம்ப பேசணும் ஆசை எனக்கு. ஆனா எனக்கு கொடுத்த நேரம் வெறும் 10 நிமிஷம் தான் எனக்கு. அதனால நான் கண்டிப்பாங்க தேமுதிக திமுக போகும்போது பத்திரிகை தான் முக்கியமா. இதை பார்த்து மக்கள் கிட்ட கீழே கிராமத்து வரைக்கும் எல்லாமே பேசுறாங்க கேப்டன் எந்த கட்சி போக போறாரு அப்படின்னு. ஆனா எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் திருமாவளவன் என்னை சந்திக்கும் போது நான் இந்த மீட்டிங்ல கண்டிப்பா இதை பதிவு பண்ணணும். அடுத்த முதல்வர் தமிழ்நாட்டு அடுத்த முதல்வர் கேப்டன் தான் வரணும் அப்படி சொன்ன முதல் தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான். அதுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய தேசிய முற்போக்கு கட்சி சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா என்ன கூட்டணி ஒரே கன்ஃபியூஸாக்கு தேமுதிக மக்கள் கூட்டணி அப்படின்னு அண்ணன் தெளிவா சொன்னாரு. கேப்டன் விஜயகாந்த் அணினாக்கா கிராமத்து வரைக்கும் நல்ல மக்களுக்கு புரியும். இப்போ நான் இன்னொன்னு சொல்ல போறேன், இது இன்னும் குழப்பமா இருக்கும். இந்த கூட்டணி பேரு வி கூட்டணி. வி ஃபார் விஜயகாந்த், வி ஃபார் வைகோ, வி ஃபார் விடுதலை சிறுத்தைகள், வி ஃபார் சேர்ந்து வி ஃபார் இது வெற்றி கூட்டணி. வி ஃபார் வெற்றி கூட்டணி.
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 நாள் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி ஒன்று சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பேங்க்குக்கு போயிட்டு ஒரு 200 ரூபாய் கீழே போட்டு விட்டுனேன். இந்த நபர் என்னோட இந்த 5 லட்ச ரூபா பணத்தை விட்டுட்டு அந்த 200 ரூபாய் பணம் எடுக்க போனாங்க. அந்த 200 ரூபாய் பணம் எடுக்கும் போது அந்த 5 லட்ச ரூபாய் எடுத்து ஓட்டார் அவர். இது நான் ஏன் சொல்றேன்னா, வர எலெக்ஷன்ல கண்டிப்பா திமுக சரி அதிமுக சரி ஓட்டுக்கு 200 ரூபாய் பணம் கொடுப்பாங்க. ஆனா அந்த 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டவனாக்கா நம்முடைய அஞ்சல் நிகழ்ச்சி சொல்றாங்க பேசுறாங்க. அங்க ஒரு சின்ன ஒரு வீட்டுல வந்து ஒரு 40 வயசு 50 வயசுல உள்ள ஒரு இளம் ஒரு 40 வயசுல உள்ள ஒரு தம்பதிகள் வீட்டுல இருக்காங்க. அப்ப யாரோ வந்து ஒரு கவர் கொடுத்து போறாங்க வீட்டுல. அந்த கவர் திறந்து பார்த்தா உள்ள 2 சினிமா டிக்கெட் இருக்காங்க. என்னடா சினிமா டிக்கெட் இருக்கு, நம்ம படத்துக்கே போறது இல்லையே அப்படின்னு. அந்த அம்மா சொல்றாங்க, அந்த படத்துக்கு போயிட்டு வருவோம், ஏதோ படம் போட்டுக்கலாம், படம் பார்க்கலாம் அப்படின்னு. அந்த டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு சினிமா பார்க்குறாங்க. போகும்போது சந்தேகம், இது யாரு கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு. நேராக படத்துக்கு போனாங்க, படம் பார்த்தாங்க, வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து பார்த்தா வீட்டுக்கு எதுவுமே காணும். அண்டா குண்டா ஸ்பிரிட்ஜு சொம்பு எதுவுமே காணும். எல்லாமே திருடி போயிட்டாங்க. அதனால வந்து இது நான் ஏன் சொல்றேன்னாக்கா, இலவசங்கள் வேண்டாம் நமக்கு. நீங்க என்ன பிச்சையா போறீங்க? எங்களுக்கு வெறும் 10 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் அண்டா குண்டா எல்லாம் திருடி போறீங்களே, நீங்க என்ன பிச்சையா போறீங்க? ஆனால் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் அனுப்பிட்டு வந்தா கண்டிப்பாக உங்களை நாங்கள் மேல தூக்குவோம், பிச்சை எடுக்க மாட்டோம். இதுதான் எங்க கூட்டணி. கண்டிப்பா நடக்க போது. இந்தியாவில் சிறந்த மாநிலமாக நம்ம தமிழ்நாடு கண்டிப்பாக வரும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்போ 2020 மேட்ச் வந்து இப்போ ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அதுல வந்து 8 டீம் ஆடுது, அப்புறம் 8 டீம் அப்படியே குறைஞ்சே வரும். கடைசியில் வந்து செமி ஃபைனல்ஸ்ல வந்து 4 டீம் ஆடும், ஃபைனல்ஸ் 2 டீம். நம்ம ஃபைனல்ஸுக்கு வந்தாச்சு. நம்ம போட்டி யாருக்கு? நம்ம கூட்டணிக்கும் அதிமுக தான். திமுக பிரேமலே கிடையாது. ஃபைனல்ஸ் வந்து ஜெயிக்க போறது இந்தியா டீம், அதே போல ஜெயிக்க போறது நம்ம கூட்டணி தான். கண்டிப்பா வெற்றி பெற போறோம் நம்ம. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, பிஜேபியில் கூட்டணி பேசுறாங்க, அண்ணன் பேசுவார். இது பார்த்தா நீங்க விட்டீங்க, நான் பேசுறாரு. ஏன்னா திருமாவளவன் வந்து தொடர்ந்து ஒரு 3 ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்க வீட்டுல காலை டிஃபன் சாப்பிட்டாரு. அவர் எங்க வீட்டுக்கு வரும்போது நாங்க எங்க பக்கம் களி சாப்பிடுவோம். இங்க எப்படி என்ன சொல்லுவீங்க, கேப்ப. எங்க வீட்டுல சண்டே, நாங்க பக்க கிராமத்தில் தான், வேலூர் மாவட்டத்தில் சின்ன கிராமம், குடியாத்த சின்ன செம்பேடு கிராமம் தான். ஞாயிற்றுக்கிழமைனாக்கா எங்க வீட்டுல வந்து களி, கேப்ப களி. அன்னைக்கு அண்ணன் வந்தாரு எங்க வீட்டில், அதை கொடுத்தாங்க. எங்க அம்மா சொன்னாங்க அதை வந்து விருந்தாளிகள் கொடுக்க கூடாது அப்படின்னு. அப்ப நான் சொன்னாங்க, விருந்தாளி கிடையாது, நம்ம அண்ணாடி. நான் அப்போ அண்ணன் கேள்வி கேட்டார் என்கிட்ட, என்னன்னா நீங்க பிஜேபி போவீங்களா அப்படின்னு. எல்லாரும் அவங்க சொல்றாங்க, பிஜேபி சொல்றாங்க சுதேஷுக்கு வந்து எம்பி பதவி கொடுப்பாங்க, மந்திரி கொடுப்பாங்க அப்படின்னு. நான் அது வந்து இந்த மேடை சரியான மேடை. இது என்னை பத்தி நாங்க கண்டிப்பா நான் பதிவு பண்ணணும். என்ன தவிர அவங்க தர எம்பிகளை நான் கண்டிப்பா, தலைவரும் ஒத்துக்க மாட்டாரு, நானும் ஒத்துக்க மாட்டாரு. இந்த நேரத்தில் கண்டிப்பா நான் பதிவு பண்றேன். இது சும்மாவே சுதீஷுக்கு எம்பி பதவி, மந்திரி பதவி இதுக்கெல்லாம் ஆசைப்படுற ஆளு நான் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் முதலமைச்சர் ஆகணும், நம்ம ஆளணும், தமிழ்நாட்டை மாற்றணும், அவ்வளவு என்னோட ஆசை. எதுவுமே கிடையாது எனக்கு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா நான் ஒரே ஒரு தேர்தல் வாக்குறுதியை மட்டும் சொல்லிட்டு போயிடுறானுங்க. இன்னைக்கு இன்டர்நெட் இங்க பாத்தீங்கன்னா எல்லா கையிலும் வந்து போன் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு. இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு எங்களுடைய ஆட்சியில் கவர்மெண்ட் இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து இன்டர்நெட் ஃப்ரீ, வைஃபை ஃப்ரீ, இன்டர்நெட் ஃப்ரீ கண்டிப்பாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கண்டிப்பாக கொடுப்போம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து ஒருத்தர் வந்து கேட்பாரு, அரிசி மூட்டை என்ன விலைன்னு. ஒரு மூட்டை, ஒரு டன் வந்து ஒரு 1000 ரூபாய் சொல்றாரு.
அவரோட ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஃபோன் எடுத்துன்னா ஒரு இதில் போட்டு நெட்டில் போட்டு கூகுளில் போட்டு இன்னைக்கு டேட்டில் வந்து என்ன விலை இது பார்த்தோன்னா 1300 ரூபாய். நான் கொடுக்க மாட்டேன், இதுதான் எங்கள் ஆட்சி. கண்டிப்பாக எல்லா கிராமத்தையும் இலவச வைஃபை வந்து தரப்படும். அப்போ எதுக்குங்க நம்ம வந்து இலவசம் தேங்காய் ஃப்ரீயாக தரணும், நம்ம எதுக்கு நம்ம தரணும் காசு? நம்ம வளரோங்க, நம்ம உண்டாக்குவோம் இந்த நாட்டை வந்து இந்தியாவில் உலகத்துக்கு திரும்பி பாதிப்போம். தமிழ்நாடு எங்கடா இருக்கு கூகுளில் பார்க்கட்டும், பாரிஸ் தமிழ்நாடுன்னு. கண்டிப்பாக நம்ம மாற்றுவோம், தமிழ்நாட்டை மாற்ற முடியும் நம்மளால. இந்த கூட்டணி நான் சின்ன சர்வே இன்னைக்கு வந்து டெல்லியில் கொடுத்துருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட 140லேருந்து 150 தொகுதி அமோக வெற்றி பெறும் அவங்க சர்வே கொடுத்துருக்காங்க. கடைசி அண்ணன் வைகோ பற்றி நான் விஷயம் சொல்லி ஆகணும். நான் பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கும்போது நான் 89 காலேஜ் முடித்தேன். அப்போ வந்து எனக்கு கேப்டனுடைய பெரிய தீவிர ரசிகர் நான். இதெல்லாம் எங்கள் அக்கா சகோதரி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ வந்து பனகப்பாக்கில் வந்து கேப்டன் வந்து இலங்கை பிரச்சனைக்காக வந்து உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்காரு. அப்போ சென்னையில் நான் வந்து பச்சையப்பன் கல்லூரிய மாணவர் செக்ரட்டரி ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கேன். அப்போ பச்சையப்பன் கல்லூரியில் பச்சையப்பன் கல்லூரி பற்றி உங்களுக்கே தெரியும், அங்கே அரசியல் எப்படி இருக்கோன்னு. அங்கே நான் வெற்றி பெற்றேன். என்னை வந்து அப்போ எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, இவன் ஊராண்டா குடியாத்தம் இல்லை, எந்த ஊராங்க கேட்பாங்க, நான் குடியாத்தம், ஊராண்டை ஆடிடுவாங்க. அதை பற்றி நான் கவலைப்படல. அதே பச்சையப்பன் கல்லூரியில் நான் வந்து மாணவர் ஜெனரல் செக்ரட்டரி ஆனேன். நான் இது ஏன் சொல்கிறேன்னாக்கா, அண்ணன் 93 வந்து திமுக வெளியே வராரு. அப்போ நான் வந்து அண்ணனுடைய பெரிய ரசிகர், நான் பெரிய ஃபேன். நான் அதே போல் அண்ணன் எங்கே மீட்டிங் போட்டாலும் சைதாப்பேட்டை டி நகரில் நான் போய் அண்ணன் மீட்டிங் பார்ப்பேன். நான் அப்போ நான் எந்த கட்சியில் கிடையாது. அப்புறம் பார்ப்பேன், அண்ணனை ரசிப்பான். நான் சேலத்தில் போன எலெக்ஷனில் நிற்கும்போது அண்ணன் வந்து விருதுநகரில் போட்டி போடுறாரு. எனக்கோசரம் 2 நாள் வந்து பிரச்சாரம் பண்ண அண்ணன் வந்து பண்ணாரு. எனக்கோசரம் இந்த நேரத்தில் அண்ணனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறான். மீண்டும் இதே பகுதியில் இந்த கோயில்பட்டியில் அடுத்த பொதுக்கூட்டம் வந்து தமிழக அரசுடைய பொதுக்கூட்டமாக இருக்கும். அதில் நானும் வந்து முன்னாடி உட்காந்துப்பேன், இங்கே கிடையாது, முன்னாடி உட்காந்து இந்த அனைவரும் வந்து வைப்பாங்க என்று கூறி வாய்ப்புகள் தந்த அனைவருக்கும் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் பொன்னான வாக்குகளை முரசுக்கும் பம்பரத்துக்கும் மோதலுக்கும் கட்சி அறிவாளருக்கும் தொழில் அறிவாளருக்கும் தாரகர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி